கவிஞர் தமிழ்நாடு பார்ப்போம். மியூசிக் டைரக்டர் தமிழ்நாடு. பற்றாக்குறை ஏற்பட்டால் தெலுங்கு மலையாளம் தேடுவோம். கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின் எங்கன்னா கொடுக்கும். உங்களுக்கு என்னப்போ 3 கேமரா வச்சு எடுக்கிறவன் தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யார் எந்த ஆங்கிளில் என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவன் தான் டைரக்டர். அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய என் அருமை சகோதரர் இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர் பேரரசு அவர்களே, PRO சங்கத்தின் தலைவர் என் அருமை தம்பி விஜயமுரளி அவர்களே, தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி, இசையமைப்பாளர், நடன இயக்குனர் ஆக அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒரு வேண்டுகோள், முதல்ல PRO சங்க தலைவர் முரளிக்கும் வெங்கட் அவருடைய அசிஸ்டண்ட், இதை தயவு செய்து வாங்காதீங்க. இதில் ஒரு யூஸும் இல்லை. ஏமா ஏதாவது பயன் இருக்காமா? இல்லை ஷோ காட்டுறாங்கல்ல, ஷோ, அதுக்காக. தமிழ்நாட்டில் எத்தனையோ நெசவாளர்கள் நலிந்த நிலையில் இருக்காங்க. நம்ம கைத்தறி ஆடை வாங்கினீங்க, நான் நிறைய சொல்லிட்டேன். PRO சங்கத்தில் ஒரு இதை போட்டு சிரிக்காத முரளி, அடுத்து ஃபைன் பண்ண உன்னை எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன் நான். அதனால தான் அதை போட்டுக்கிறதில்ல, டைரக்டர் தூக்கி போட்டுடுறது. ஒன்றும் இல்லை, முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம், அப்புறம் நம்ம தெலுங்கு, மலையாளம், ராஜஸ்தான். இது ராஜஸ்தானில் சூரத்தில் தயாரிக்கிற படம். இது இந்தியா பூரா வாங்குறாங்க. நம்ம கைத்தறி ஆடை யார் வாங்குறா? முதல்ல நாம் வாங்குவோம். நம்ம சகோதரர்கள் நெசவாளர்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம், வாழ்வு கொடுப்போம். அந்த வேண்டுகோள். வேற நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாமே நம்ம தான். ஆனால் முதல்ல நம்ம பார்ப்போம். அதே போல் நடிகர்களில், இயக்குனரில் தமிழ்நாடு முதல்ல பார்ப்போம். கவிஞர் தமிழ்நாடு பார்ப்போம். மியூசிக் டைரக்டர் தமிழ்நாடு. பற்றாக்குறை ஏற்பட்டால் தெலுங்கு மலையாளம் தேடுவோம். ஆனால் இதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி, ஒரு தமிழனை நம்பி ஒரு கர்நாடகாரர் இயக்கம் தன் முதலீட்டை போட்டு படம் எடுத்திருக்கார். அவர் கன்னடம், இயக்குனர் நம்ம தமிழ், ஹீரோ மலையாளி, டான்ஸ் மாஸ்டர் தெலுங்கு. இது ஒரு பேன் சவுத் இந்தியா, பேன் இந்தியான்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஜெயிலர் பாருங்க, தமிழில் நமக்கு ரஜினி சார் பெரிய ஹீரோ. அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காமெடி, வில்லன் எல்லாம் போட்டிருக்கலாம். அவர் பெரிய பிஸ்னஸ் ஆடியன்ஸ். ஆனால் ஆந்திராவிலேருந்து ஒரு நடிகர், கர்நாடகாவிலேருந்து ராஜ்குமார், சிவராஜ்குமார், கேரளாவிலேருந்து ஒரு நடிகர், இந்தியிலேருந்து ஒரு நடிகர் போட்டு பேன் இந்தியா. ஏன்னா பட்ஜெட், பெரிய பட்ஜெட், வசூல் தேடணும். அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கவர் பண்ண அவங்க பண்ணாங்க. தப்பு இல்லை. ஒரு தமிழ் ப்ரொடியூசர். அதை போல் ஆனால் எங்கள் உதயகுமாரும் பேரரசெல்லாம் படம் பண்ணும்போது அப்படி இல்லை. எல்லாமே தமிழாக இருக்கும். மேக்ஸிமம் தமிழ். நம்ம ஆளுங்க ஹீரோ எல்லாரையும் போட்டு வெற்றி படம் தந்தவர்கள். ஆக இந்த டெக்ஸ்டர் எனக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் டைரக்டர் கேட்டேன். அது ஒரு ஆங்கில படத்தில், ஆங்கிலத்தில் நடந்த கதை. அந்த நல்ல கதை, அருமையான கதை, கிரைம் சப்ஜெக்ட், மர்டர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வரி சொன்னார். மேடையிலும் சொன்னார். நல்லா இருந்தது. இது மொழியே தேவையில்லை. இருக்குது தமிழ், தெலுங்கு, மலையாளம் இல்லை, எல்லா மொழியிலும் போகும். எல்லா மொழிலையும். அதனால தான் அவங்க பிளான் பண்ணி அழகாக பண்ணியிருக்கீங்க.
ப்ரொடியூசர் இதில் மிகப்பெரிய வருவாய் பெறுவார், வெற்றி பெறுவார். கதாநாயகன் கதாநாயகிகள் எல்லாரும் ஹேண்ட்ஸம், அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன நம்ம தமிழ்நாடு கமலஹாசன் மாதிரி மொத்தம் நிறைய மொத்தமாக சேர்த்துட்டீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, ஆடியன்ஸுக்கு அந்தந்த தமிழில் மட்டும் காமெடி தனி, லவ் தனி, ஃபைட் தனி வேணும். ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. இது ஏறக்குறைய ஆங்கில படம் மாதிரியே இருந்தது, இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது ட்ரெய்லர். மியூசிக் பியூட்டிஃபுல், 2 சாங் நல்ல சாங், ரே ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், எடிட்டிங், கேமரா பியூட்டிஃபுல். நல்ல ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் அதில் இருந்தது. அதனால் இந்த டெக்ஸ்டர் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இதை போல வேற்று மாநிலத்து சகோதரர்களும் நம் தமிழுக்கு வந்து தமிழ் படம் எடுக்க வேண்டும். இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் யூனியன் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது. இங்கே தொழிலாளர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக வேலை பார்க்குற தொழிலாளர் இருக்காங்க. ஆக தமிழ்நாடு எல்லா வகையிலும் சிறந்தது. நம்பி தமிழ்நாடு வாழுங்கள். நாங்கள் கெட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்கள வாழ வைப்போம். அதுதான் தமிழ்நாடு. இந்த டெக்ஸ்டார் படம் நிச்சயமாக பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டெக்ஸ்டர் நல்ல டைட்டில், ஒரு வித்தியாசமான டைட்டிலு. இப்போல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய குட் சைன். பொதுவாகவே நான், ராஜன் சாரும், பேரரசும், நம்ம விஜய் முரளி, சவுந்தரெல்லாம் நாங்கள் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவன் நினச்சாப்புல அதை பற்றி நாங்கள் கவலையே படுறதில்ல. ஏன்னே இதே வேலையாக நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஓவராக பேசுகிறா கிடையாது, எதை பார்த்தாலும் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதனால் அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை. இன்னும் உண்மையாகவே கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அதனால் சின்ன படங்கள் சூப்பராக பேர் வாங்கிட்டு போயிடுது. பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க, சின்ன படங்களில் இந்த உணர்வுகளோடு அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. அதனால் சின்ன படங்கள் ஜெயிக்குது. சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்கிறேன். ஏன்னா அந்த சின்ன படத்துலேருந்து தான் பெரிய டைரக்டர், உடனே அந்த பெரிய டைரக்டரை டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூப்பிட்டு போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் நம்ம எல்லாம் வந்து உதயகுமார் படம், பாரதி ராஜா படம், பாக்கியராஜ் படம், இந்த மாதிரி பேர் வாங்குற மாதிரி படம் பண்ணுங்க, தயவு பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் பேரரசை பற்றி நீங்கள் பேசும்போது டைரக்டர் பேசினார், அந்த பாட்டு அவரால் தான் விஜய்ன்னு. இது நான் ஏற்கனவே சொல்லுங்க, அவரால் இல்லை, அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில். அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டென்ட்டு தான் சரியில்லாமல் இருக்குது. நிறைய டெக்னாலஜி இருக்குது. நாங்கள் ஒரு கிரேனு, ஒரு ரவுண்ட் ட்ராலி, இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம். ஒரு ட்ராலி, வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒரே ஷாட்டை 10 கேமரா 5 கேமரா வச்சு 15 ஏங்கிளில் எடுக்கிறீங்க. நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம். அதுதான் படத்தில் வரும். ஸோ தெளிவான திரைக்கதை, தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும். 3 கேமரா வச்சு எடுக்கிறவன் தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்ருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யார் எந்த ஏங்கிளில் என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவன் தான் டைரக்டர். ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. தம்பி, நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாற்றி வேலை செஞ்சுருக்கிற பாரு.
அதனால் பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னியா, நீ மெம்பர் ஆகிட்டியா? பார்த்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களாக ஆகிறாங்களே. அது இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அது ஏதோ மெம்பர் ஆகிறதுனால இங்கே ஏதோ 100 பேர் வாழ்கிறாங்கன்றதில்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் ஒரு கௌரவமாக சொல்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் பேசலை. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும். நீ டைரக்டர், இப்போ ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? அதானே. இது பெரிய இடியாப்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுரு. அப்புறம் திருப்பி யூடியூப்பில் என்னை பற்றி ஏதாச்சும் பேசிடுவோம். கண்ணே, நீ மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டு பிள்ளை அது. நான் அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவிலேருந்து விஜயகுமார் அண்ணன்லேருந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்ணுறேன்னு. ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம். ஸோ அது சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? ஒர்க் பண்ண போகிறேன் சார். பரவாயில்ல. பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா, இப்போ கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಅಣ್ಣವ್ರ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರಿಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డ్యాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ காட்டுறான். కార్నరా మీకు చాలా బాగా ఉంటుంది. நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல். ரியலி அது ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாமல் இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேறு ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி விடுவோம். பார்த்தீங்களா? டேய் டைரக்டரே, பெரிய நீ இல்லையா? இல்லை சார், கான்செப்ட் நாங்கள் பண்ணது, அவங்க செஞ்சு பண்ணது. ஆளுக்கு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதில் அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படின்னு நேரம் அகலை பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அந்த தம்பி என்ன மேட்டர்னா சார், அந்த சாங் மட்டும்தான் சார் உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். நீ வேறு பாரு, இந்த ஹீரோ நான் அப்போவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்கில் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. பட் அவர் உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு
தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்துலேயே அத்தனை இடத்துலையே முடிச்சிட்டிங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க. அவங்களும் விடாமல் அந்த இடம் இந்த இடம்னு காட்டிகிட்டு இருக்காங்க. கமான் நீயா நானா பார்த்துடலான்ற லெவலில். ஆனால் அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிற தம்பி. நல்ல வரிகள். அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது. கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு, ஒரு சாஃப்டான ஒரு மெலடி, அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு யகாந்தமாக இருந்தது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் மை டியர். பேர் என்ன? ஸ்ரீநாத் விஜய். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம், உனக்கு வாய்ப்பு. என்னங்க நீங்கள் பாட்டுக்கா நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளையெல்லாம் தூண்டி விடுது. அதனால் உங்கள் மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேறு ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்தால் இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸுக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தமிழர்கள், அண்ணன் சொன்ன மாதிரி, தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் சரியில்லைன்னா காலியும் பண்ணுவாங்க. அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து, என்ன தம்பி நமக்கு இவ்வளோ உண்மா சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமாக என்ன நல்ல கேரக்டர். அப்புறம் வில்லன் மாதிரி தெரியல, ஒரு டைப்பாக இருக்கான் அவன், டமால் டுமில்னு. ஏய் எத்தனாவது படம் இது? 7வது படம். மிரட்டிக்கிறான் இவன், தனியாக பண்ணுறான். ஒருத்தன் காதல் பண்ணுறான், ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒருத்தன் காதல் பண்ணவன் கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான், கொலை பண்ணவன் காதல் பண்ணுறவனை ஏன் கொலை பண்ணுறான்றதான் இந்த கதை. புரிஞ்சுதா? அவங்களுக்கு புரியல சார், எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க, ஒருத்தர் காதல் பண்ணுறாரு. அப்புறம் கொலை பண்ணுறவனை காதல் பண்ணுறவனை கொலை பண்ணுறானா, காதல் பண்ணுறவன் கொலை பண்ணுறவனை கொலை பண்ணுறானா? இதே அதாவது விசு சார் பாணியில் ஒரு த்ரில்லர் பண்ணியிருக்கிறார். கரெக்ட். விசு சார் அதான், யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற யாருன்னே தெரியல, அவர் என்ன பண்ண போகிறான்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்லை கொலைகாரனோட அப்பாவா, அது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டார், இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்கணுன்ட்டாங்க. ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்க. சிறப்பாக ஒரு நல்ல டீமு. ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுன்னு பார்த்தீங்களா? வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. எத்தனை தேட்டரில் போட போகிறீங்க? ஒரு 50லேருந்து 75. சூப்பர். ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். 50லேருந்து 75 தேட்டர் கை தட்டுங்க. 150 தேட்டரில் இது நல்ல 100 days ஓடுற மாதிரியான படம். அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்குது, படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம். சின்ன படங்களுக்கு கொஞ்சம் வந்தப்புறம் வெல்கமிங் அப்புறம் தான் சார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது கரெக்ட். இல்லை அது போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ சின்ன படங்கள் சில நல்ல படங்கள் கூட
படம் ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது தேட்டரில் படம் இருக்கிறதில்ல. இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு. 2வது 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் இஸ் சாலிட் ஆகிடும். ஸோ அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க. எப்போவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார்? ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்றைக்கி ஒரு 50 லட்சம் தேவைப்படுமா? 50 லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா ரெடியாக பண்ணிங்க. படம் பெருசாக நல்ல டாக் வருதுன்னா இன்னொரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம். 2வது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும். இப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாங்கன்னு படத்தை 175 நாள் வெயிட் பண்ணுவோம். அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு. அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு. நாங்கள் கெஞ்சுவோம். அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி, சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்கள் அப்படிப்போம். ஒரு 175 நாள் ஓடின படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? ஆனால் இப்போது 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துட்றாங்க. கரெக்ட் தானுங்கண்ணே? அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமாக இருக்குது. நல்ல படங்களுக்கு கூட தேட்டர் கொடுக்க முடியாத தேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்குது. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவன் இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட் எடுத்து ஒரு மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஹீரோவும் 2 ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேறு காணுமே. அதை பார்த்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், சித்தாரா விஜயன் மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்த தடவை. எப்போ இல்லை அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா? நல்லா இருந்தது. அப்பா இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பீங்க பொருளுக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இசையமைப்பாளர்லேருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ கம் வில்லன். இல்லை அவன் எவன் ஹீரோன்னு தெரில. அந்த கன்ஃபியூஷனில் 2 பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளைக்கிட்ட வில்லனாக இருக்கான், நீ கொல்றதில் வில்லனாக இருப்ப போட்டுருக்கு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். டெக்ஸ்டர் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் வனிதா மேடத்திற்கு வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் இனத்தோடு சேர்றீங்க. சினிமாவில் வந்து பெண் இயக்கல் கம்மியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுங்க. உங்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தலைவர் சொன்ன மாதிரி
சங்கத்தில் உறுப்பினராயிருங்க. தப்பிக்கவே முடியாது நீங்கள். ஆமாம் ஆமாம். உங்கள் மக உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதோ இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அது பணம் எடுக்க முடியாமல் இருக்காதுல்ல, எடுத்துடலாம். ஓகே. இங்கே நிறைய உண்மையை உடச்சி விட்டார் நம்ம தலைவர். நம்ம சூரியன்ஜியும் சந்தா கட்டாத பந்தா கட்டியிருக்க இயக்குனராக இருக்கார். ஆமாம், சங்கத்தில் சேர்ந்துக்கு நல்லது. தலைவர் பார்வை பட்டுச்சு, விடமாட்டார் இனிமே. உதயகுமார் சார் ஒவ்வொரு படத்துக்கும், அது சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துடுவார் ஆடியோ ரிலீஸுக்கு. நான் கூட வாழ்த்தத்தை வர நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னைத்தான் தெரியுது. எங்கேயாவது கிளுகிழப்பா சீன் இருக்கும், யாராவது முத்தம் கொடுப்பாங்க. அது எத்தனை முத்தமும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், எங்கே கொடுக்குறாங்கன்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். சமீபத்தில் இப்போ ரப்பர் பந்துன்னு படம் பெரிய ஹிட் ஆச்சு. குடும்பஸ்தனும் வெற்றியை அடைஞ்சிருக்கு. ரப்பர் பந்தே அவர் பார்த்துட்டாரு, குடும்பஸ்தனும் பார்த்துட்டாரு. ஆனால் ஃபயர் தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்போ எந்த நோக்கத்தில் படம் பார்க்குறாரு? ட்ரெயிலில் எத்தனை சீன் இருந்துச்சு, அந்த லவ் சீன் இருக்குல்ல, மெலோடி, அதில் ஒரு ஷாட்டை ரசிச்சிருக்காரா? எங்கே அதை பற்றி பேசவே இல்லை. கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தில் அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கும், உங்களுக்கு என்னப்போ? உங்களுக்கே வயிறு எரியுது. டேரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. என்ன, நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடணும் அதுட்ட, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசன் கூட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணி யார் ஏன் படத்தை உங்களையும் கூப்பிட்றேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்ச வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ஷன் பண்ணி ஒரு ஹீரோ போட்டு முத்தம் கொடுப்பாரு, நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆயிடுவோம். என்ன அது வராது. அது நீங்கள் பேசின படத்தை பற்றி கடைசி வரைக்கும் டெக்ஸ்ட்டும் டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம், கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்கிறான், அவன் காதலிக்கிறான், அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர் 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 ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் ஸ்ரீநாத் விஜயன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக ஒரு இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஒரு அழகு என்னென்னா, திறமை என்னென்னா, வரிகளை நம்ம காதுக்கு கேட்க வைக்கிறது. அதுதான் ஒரு இசையமைப்பாளோட, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. வரிகள் நம்மளுக்கு தெரிய கேட்கணும். இது 2 பாட்டிலும் சரி, எல்லா வரிகளும் தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சது. அதில் பாடலாசிரியர் மோகன்ராஜன் இன்றைக்கி வளர்ந்து வர ஒரு நல்ல கவிஞர். அவர் சும்மா ஒரு மெட்டுக்கு வார்த்தைகளை நிரப்பிட்டு போகாமல் கருத்தோட இதில் எல்லா வரிகளும் பார்த்தா நல்ல ஒரு சிறந்த பாடலாசிரியர் வேறு. நான்லாம் பாடலாசிரியர் தான், ஆனால் கவிஞர் வேறு. உதயகுமார் சார் கவிஞர். ஒரு நாளும் உனை மறவாத பிரியாத வர வேண்டும், என்ன அது கவிதை. நம்ம வேற நிறைய பாட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மோகன்ராஜன் கவிஞர். நிறைய வரிகள், எல்லா வரிகளும் ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது தேடி இருக்கணும், தெரியும் இந்த கவிஞர் வார்த்தையை ரொம்ப தேடி இருக்கிறாரு. அந்த வார்த்தை நிரப்பலை, வார்த்தைக்கு அலையணும். ஒரு பாடலாசிரியர் கவிஞருங்கிற ஒரு புது வார்த்தை போட்டுற மாட்டோமா? அதில் இடையில ஒரு வரி யாரோ யாரோ யார் இவனோ அந்த பாடலில், விழியை உட்கொண்டு நான் வாழும் கற்கண்டு. ஆஹா, அந்த நான் வாழும் கற்கண்டுன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோ எங்களுக்கு கற்கண்டா தெரிஞ்சு.
அதுக்கடுத்து உன்னை தேடும் தினம் தேடும் பூச்செண்டு. அது இல்லை வரிகள், ஏன்னா அதுக்கு மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வரிகளை கேட்க வச்சார் பாருங்க. அப்போ ஒரு இந்த மாதிரி நல்ல வரிகள் வந்து சில இதில் மியூசிக் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். அதனால் உதயகுமார் சார் வரிசையில் ஒரு நல்ல கவிஞராக நம்ம மோகன்ராஜன் உருவாகிறாரு. அப்பப்போ பேரச மாதிரி மாசாமல் எழுதுங்க. இப்படி சொல்லித்தான் நம்மளை கவுத்துருது. நம்மளை ஏற்றி வரோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துன்னு சொல்லி, ஆமாம் பேரரசன் பாடலால் தான் அப்படின்றது. ஓஹோ அப்படியா, அங்கே ஒரு எக்கோ ஒலிக்கும். இருந்தாலும் பாராட்டுக்கு மனசு வேணும். இந்த மேட்டில் மட்டும் எல்லா மேட்லையும் நம்ம உதயகுமார் சார் பாராட்டி தான் இருப்பார். டெக்ஸ்டர் ஒரு த்ரில்லர் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துக்கிட்டே த்ரில்லர் போகும். இப்போ வந்து ராஜன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே தேவையில்லை. எல்லா மொழியிலும் இந்த படம் வரவேற்கப்படும். இந்த மாதிரி படங்களுக்கு இருமொழியும் தேவையில்லை, மும்மொழியும் தேவையில்லை, வெளியிருந்தால் போதும். ஆமாம், நம்ம இயக்குனர் சூரியன்ஜி, இந்த இன்சிலை தூட்டி பின்னாடி போட்டாலே ஒரு ராசி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே சுந்தர்சி, மோகன்ஜி, இப்போ சூரியன்ஜி. ஆமாம், அதனால் இது ஒரு ராசி தான். ஆள் ரொம்ப தன்மையான ஆள். ரொம்ப டயட்டும் ஃபஸ்ட் நம்ப முடியாது. இவரெல்லாம் நம்ம லிஸ்ட்டு. என்னென்ன திருப்பாச்சி பார்த்துட்டு இந்த ஆளாக படம் பண்ணாங்கட்டாங்க. இப்போ நம்பவே இல்லை. ஆல்மோஸ்ட் சாஃப்டாக இருக்கார். ஆனால் நல்லா மேக்கிங். ஹீரோ பேருனா ஒரு கோவிந்தராஜ் பிள்ளை. பிள்ளையும் சொல்ல மாட்டோம் தமிழ்நாட்டில். இங்கே நாங்கள் வாவு சிதன் பிள்ளையே பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், விட மாட்டாங்க. இங்கே வாவுசியும் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ராஜு கோவிந்தன். நல்ல ஹைட்டு சார், நல்ல கலரு. ஆமாம், நல்ல பர்சனாலிட்டி. ஆமாம், ஒரு ஹீரோக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஆமாம், நான் சொல்கிற முத்தத்தை மட்டும் சொல்ல, மொத்தத்தையும் சொல்கிறேன் நான். கதாநாயகி யுக்தா பிரவி ஹோம்லியாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு எல்லாமே ஹோம்லி மாடர்ன் மேலும் கலந்துருக்காங்க. ரெண்டாவது ஹீரோ அபிஷேக். ஆமாம், ஒரு க்ளோஸ்அப்பில் அப்படியே ஒரு லுக் விடுவார். அது டக்குனு ட்ரெயிலில் அது ஞாபகம் இருக்குது. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிறிய படம் சொல்கிறோம். இப்போ சிறிய படங்கிறதெல்லாம் அப்படி தான். லப்பர் வந்து சிறிய படமாக வந்துச்சு, ஆனால் பெரிய படம் ஆயிடுச்சு. அது மாதிரி குடும்பஸ்தன் சின்ன படமாக வந்துச்சு, நீங்கள் பெரிய படமாகிடுச்சு. அதில் வரும்போது தான் நம்ம சிறிய படம் சொல்லுவோம். ஆனால் வெற்றியை பொறுத்து தான் அது சிறிய படமா பெரிய படமா அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா, கொஞ்சம் சினிமாவில் வந்து நம்ம சிறிய படங்களுக்கு அதிகமாக தேட்டர் கிடைக்கல, ஆள் வரல அப்படின்னா சொல்கிறோம். அதுக்கு மற்றவங்க குறை சொல்லக்கூடாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணும். ஒரே நேரத்தில் சிறிய படம் ஒரு 10 படம், இப்போ லாஸ்ட்டில் வந்து 10-11 படம் வந்துருச்சு. ஒரு சின்ன படங்களை ஒரே நேரத்தில் 10-11 வரும்போது அது நம்ம இழுத்து விரும்புகிறோம். அதுக்கு ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கண்ட்ரோல் வரணும். அதெல்லாம் நம்ம சினிமா தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கணும். அப்படி இஷ்டத்துக்கு விட்டால் எல்லாருக்கும் பாதிப்பாயிருது. இதில் சந்தோஷமான விஷயம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன கண்ணீரா கதாநாயகன். ஆமாம், கதாநாயகன் அவர் தான் டைரக்டரு. கதிரவன் வந்துருக்கிறாரு. ஆமாம், அந்த படம் நல்ல நான் பார்த்தேன் படம். சமீபத்தில் வந்த சிறிய படங்களில் எல்லோரும் ரசிக்கக்கூடிய படமாக அது இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மக்கள் வரவேற்பு பெற்றிருக்கு. கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்ஸ்டைல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனருக்கும் இந்த நடித்த நடிகர்களுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் பேரும் புகழும் பெற்று தர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.